Hi student, this is Silambo Max Tuition 11th standard exercise 10.1 question number 3. Determine whether the following function is differentiable at the indicated values. See தமிழ்ல கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் கீழ்காணும் சார்புகள் வகைமையானதா என்பதை தீர்மானிக்கவும். So இந்த வீடியோல subdivision 3 பார்க்கிறோம். f of x is equal to modulus of x plus modulus of x minus 1 at x is equal to 0, 1. இங்க 2 pointsல differentiable இல்லையான்றத क्वेश्चन கேட்டிருக்காங்க. See x is equal to x0 என்ற பாயிண்ட்ல f என்ற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அப்படினா f dash of x0 is equal to limit extending to x0 f of x minus இங்க f of x0 divided by x minus x0 என்ற வேல்யூ நமக்கு satisfy ஆகணும், which is called ரெஃபரன்ஸ்க்கு நான் இப்போ இங்க x0 எடுத்துக்கிறேன். இதுக்கான left hand approaches x0 minus right hand approaches x0 plus இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் வேல்யூவா வரணும். Okay, at the time இது defined ஆகணும், which mean exist ஆகணும். Okay, see if any one of the condition fails then f is not differentiable at x0 ன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை இது ரெண்டு ஈக்குவல் வராமலையோ இல்ல இந்த 2 வேல்யூல ஏதாவது ஒன்னு undefined வந்தாலோ x0 ன்ற பாயிண்ட்ல f ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து not differentiable இருக்கும். Okay, இப்போ subdivision 3 இந்த क्वेश्चन காப்பி பண்ணிடுறேன். given f of x is equal to modulus of x plus modulus of x minus 1 இங்க at x is equal to 0 1 1 1 கொடுத்திருக்காங்க. so இங்க modulus function இருக்கிறதுனால we know that modulus of x is equal to இங்க ஃபங்க்ஷனுக்கு minus x வேல்யூ ஒன்னு கிடைக்கும் plus x வேல்யூ ஒன்னு கிடைக்கும். minus x எப்போன்னு பாக்கும்போது x கான வேல்யூ less than 0 வா இருக்கும்போது plus x கிடைக்கும். இது எப்போன்னு பாக்கும்போது x கான வேல்யூ greater than or equal to 0 வா இருக்கும்போது. ஓகே, இப்போ நான் இங்க 0 चूஸ் பண்றேன். சரி, ரெஃபரன்ஸ்க்கு இங்க நான் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ somewhere நான் இங்க 0 எடுக்கிறேன். இதுல left hand approaches 0 minus right hand approaches 0 plus. First f dash of 0 minus is equal to limit extending to 0 minus f of x minus f of 0 divided by x minus 0. Okay, இப்போ limit extends to 0 minus f of x கான வேல்யூ modulus of x plus modulus of x minus 1 minus இப்போ f of 0 கான வேல்யூ require. so f of 0 is equal to பாருங்க இந்த பிளேஸ்ல 0 அப்ளை பண்ணோம்னா modulus of 0 plus இந்த பிளேஸ்ல 0 அப்ளை பண்ணோம்னா modulus of 0 minus 1. anyway இது 0, இது modulus of minus 1 வரும், which is also is 1. so finally f of 0 கான வேல்யூ 1 ன்றது clear. okay, so இப்போ இந்த பிளேஸ்ல நம்ம 1 அப்ளை பண்ணிரலாம் divided by இங்க x minus 0 as it is put பண்ணிரலாம். okay, 0 minus னா 0 விட lesser னு மீனிங். 0 விட lesser னா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த modulus of x க்கு நம்ம minus x என்ற வேல்யூவை அப்ளை பண்ணனும். anyway limit extends to 0 minus இந்த பிளேஸ்ல minus x அப்ளை பண்ணிரலாம். okay, இப்போ 0 minus னும்போது see இந்த இடத்துல நம்ம 0 minus போது 0 விட லெஸரா இருக்கிற ஒரு நெகட்டிவ் டேர்ம் அப்ளை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் -0.5 ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்க -1 இருக்கு. எனவே இத ஆட் பண்ணும்போது -1.5. அப்ப அவுட்கம்ஸ் பாருங்க நமக்கு நெகட்டிவ்ல தான் கிடைக்குது. அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் x - 1 க்கு நம்ம நெகட்டிவ் டேர்ம் அப்ளை பண்ணோம். மைனஸ் ஆஃப் இங்க x - 1. அடுத்து எக்ஸ்டர்னல்ல இந்த -1 as it is இருக்கு divided by x also. ஓகே, இப்போ லிமிட் x tends to 0 minus இது minus x இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா -x plus 1 அடுத்து -1 divided by இந்த x as it is இருக்கு. ஓகே, இப்போ +1 -1 will cancel, left out இங்க நம்ம இத ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு லிமிட் x tends to 0 minus இந்த இடத்துல -2x divided by x ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இங்க x will cancel, left out we get limit x tends to 0 minus இங்க -2. எனவே இங்க கான்ஸ்டன்ட் இருக்குறதால டைரக்டாவே நமக்கு அவுட்கம்ஸ் வந்து -2 கிடைச்சிரும். அதாவது f dash of 0 minus கான வேல்யூ இஸ் -2. ஓகே, சோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச்சஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் f dash of 0 plus is equal to limit x tends to 0 plus f of x minus f of 0 divided by x minus 0. okay, இப்போ limit
x tends to 0 plus f of x கான வேல்யூ modulus of x plus modulus of x minus 1 minus f of 0 கான வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்க 1 ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த பிளேஸ்ல 1 அப்ளை பண்ணிடலாம். டிவைடட் பை இங்க just x இருக்கு. ஓகே, இப்போ 0 பிளஸ்னா 0 விட மோர் தென் 0 விட மோர் தென்னா நம்ம சூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பாருங்க, modulus of x க்கு இந்த ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணனும். அதாவது x அப்ளை பண்ணனும். ஓகே, இப்போ லிமிட் இங்க x tends to 0 plus இங்க டினாமினேட்டர்ல x as it is புட் பண்ணிடலாம். இது just x. இப்போ 0 plus னும்போது இங்க modulus of x minus 1 ல நான் இப்போ 0 plus னா closer to 0 பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் 0 plus னும்போது இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வேல்யூ 0.5 சம்திங் வெரி க்ளோஸரா எடுக்க தேவையில்லை, ஏன்னா இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் 0.5 சூஸ் பண்றேன். அப்போ 0.5 இங்க நான் அப்ளை பண்ணனா எனக்கு இங்க 0.5 minus 1 இங்க which is minus 0.5 ன்னு கிடைக்கும். எனவே இங்க நமக்கு டேர்ம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இதுவும் நெகட்டிவ் டேர்மா தான் கிடைக்குது. அப்ப நெகட்டிவ் அவுட்கம்ஸ் போது இங்க மைனஸ் ஆஃப் இந்த மாடுலஸ் ஆஃப் x minus 1 க்கு மைனஸ் x minus 1 ன்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இந்த மைனஸ் 1 as it is இங்க இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல லிமிட் x tends to 0 plus இது x மைனஸ் 1 கொண்டு போனா மைனஸ் x plus 1 இங்க minus 1 as it is இருக்கு divided by x. ஓகே, so இங்க minus x plus 1 minus 1 will cancel. அப்ப left out limit x tends to 0 plus இங்க 0 divided by x ன்னு கிடைக்கும். anything 0 divided by anything we get 0. so finally இந்த term கான total value 0. so f dash of 0 plus is equal to 0 ன்றது நமக்கு clear. okay, so இங்க இது right hand கான value. observe the left hand limit, right hand limit. anyway f dash of 0 minus which is not equal to f dash of 0 plus. அதாவது limit x tends to 0 minus f of x which is not equal to limit x tends to 0 plus f of x ன்றது clear. okay, அதனால f is not differentiable at x is equal to 0. okay, இப்போ next வந்து 1 ல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு இங்கே ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ இது 1, லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச்சஸ் 1 மைனஸ், ரைட் ஹேண்ட் அப்ரோச்சஸ் 1 ப்ளஸ். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்கே f of 1 minus is equal to limit x tends to 1 minus f of x minus f of x dash கான வேல்யூ x நாட் கான வேல்யூ 1 divided by x minus 1. ஓகே, இப்போ லிமிட் x tends to 1 minus f of x கான வேல்யூ modulus of x plus modulus of x minus 1 minus f of 1 கான வேல்யூ require. so f of 1 is equal to இப்போ இந்த பிளேஸ்ல 1 அப்ளை பண்ணலாம். அப்போ modulus of 1 plus modulus of 1 minus 1. so anyway இது 0. so finally we get 1. so f of 1 கான வேல்யூ நமக்கு 1 ன்னு கிடைச்சிருச்சு divided by இந்த x minus 1 as it is இருக்கு. இங்க limit x tends to 1 minus 1 மைனஸ்னாலும் இது 0 விட மோர் தென் தான். பாருங்க, இப்போ somewhere இந்த பிளேஸ்ல 0 இருக்கும். 1 மைனஸ்னா 1 விட லெஸர். at the time இது 0 விட மோர் தென். அப்ப நம்ம modulus of x க்கு x என்ற ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் சிமிலர் கான்செப்ட் தான். இப்போ modulus of x minus 1 ன்னு இருக்கு. இப்போ 1 மைனஸ்னும் போது 1 விட லெஸர். அப்போ 1 விட லெஸர்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வேல்யூவே இங்க அப்ரோச் பண்றேன். ஒரு x க்கு 0.5 ன்னு எடுத்துக்கிறேன். பட் இது நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். எனவே இங்க 0.5 minus 1 ன்னும் போது நமக்கு கிடைக்கிற அவுட்கம் பாருங்க minus 0.5. எனவே இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூ தான் நமக்கு நெசசரி. இது நெகட்டிவ்ல கிடைக்குது. அப்ப இந்த பிளேஸ்ல மைனஸ் ஆஃப் நம்ம x minus 1 ன்னு அப்ளை பண்ணிடலாம். இந்த minus 1 as it is இருக்கு divided by இந்த x minus 1 also. இப்போ லிமிட் இங்க x tends to 1 minus இது x இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா minus x இது plus 1 அடுத்து இந்த minus 1 as it is இருக்கு divided by x minus 1. ஓகே, இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க plus x minus x plus 1 minus 1 will cancel. left out இங்க லிமிட் x tends to 1 minus 0 divided by x minus 1 ன்னு இருக்கு. 0 divided by anything we get 0. so finally f dash of 1 minus is equal to 0 ன்றது இதில இருந்து நமக்கு clear. ஓகே, இப்போ செகண்ட் f dash of 1 plus approach பண்ணலாம். ஓகே, இப்போ 1 plus னா இங்க லிமிட் x tends to 1 plus
இந்த இடத்துல f of x minus f of 1 divided by x minus 1. Anyway, இப்போ limit x tends to 1 plus f of x கான வேல்யூ நம்ம இங்க mod x plus mod x minus 1 அப்ளை பண்ணிடலாம். f of 1 கான வேல்யூ நம்ம 1 ன்னு ஃபைண்ட் பண்ணிக்கோம் divided by x minus 1 as it is. இப்போ இது 1 plus னா இது more than 1. see more than 1 ன்னும் போது பாருங்க இந்த பிளேஸ்ல அப்போ more than 1 னா இது பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ இந்த modulus of x க்கு இந்த more than 1 ன்னும் போது இந்த கேஸ் அப்போ plus x தான் நம்ம இங்க அப்ளை பண்ணனும். ஓகே சோ இந்த பிளேஸ்ல limit x tends to 1 plus இங்க பாசிட்டிவ் x அப்ளை பண்ணிடலாம். அடுத்து plus அப்ளை பண்ணிடுறேன். இப்போ modulus of x minus 1 இது limit tending to 1 plus 1 plus னா more than 1. அப்போ பாருங்க பார்த்தாலே தெரியும் இது இங்க modulus of x minus 1 1 plus னா more than 1 roughly நாங்க 1.5 அப்ளை பண்ணா கூட எனக்கு கிடைக்கிற அவுட்கம் பார்த்தோம்னா 0.5 which is positive term. அதனால இந்த பிளேஸ்ல நமக்கு modulus of x minus 1 க்கு பாசிட்டிவ் டேர்மா இருக்கிற x minus 1 தான் கிடைக்கும். அடுத்து இந்த எக்ஸ்டர்னல் இருக்கிற minus 1 as it is இருக்கு divided by இந்த x minus 1 also. ஓகே சோ இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணனும்னா இது 2x இத ஆட் பண்ணும்போது -2. ஓகே இப்போ நம்ம இங்க 2x minus 2 divided by x minus 1 limit x tends to 1 plus இப்போ நியூமரேட்டர்ல இருந்து நான் 2 காமனா எடுத்துறேன். அப்படி 2 காமனா எடுத்துட்டோம் அப்படினா லெஃப்ட் அவுட் இங்க x minus 1 இருக்கும் divided by x minus 1. ஓகே இப்போ x minus 1 will cancel, left out we get limit x tends to 1 plus இங்க 2. சோ இங்க கான்ஸ்டன்ட் இருக்கறனால நமக்கு அவுட்கம் டைரக்டாவே இந்த 2 கிடைச்சிரும். அதாவது f dash of 1 plus கான வேல்யூ 2 ன்றது கிளியர். ஓகே பட் அப்சர்வ் the left hand limit நமக்கு 0 கிடைச்சது. அதாவது f dash of 1 minus which is not equal to f dash of 1 plus. better understanding ஆக limit x tends to 1 minus f of x which is not equal to limit extending to 1 plus f of x. இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா வரல. அதனால f is not differentiable at x is equal to 1 ன்றது இதிலிருந்து நமக்கு clear. okay thank you.